அதை வச்சுருங்க. அதெல்லாம் ஓவரான கடைங்க. மன உறுதியோடு இதில் கொடுத்துருவேன், கடிதம் கொடுத்துட்றேன். அவர் உடனே நான் பேசிடுறேன். நான் ஆர்பி உதயகுமார் சார், கான்ஸ்டியூன்சிக்குள்ளே சார். நான் தேங்க்ஸ் பண்ணி உள்ள எல்லா ஊருக்கும் நேரடியாக போகிறேன் சார். சாருக்கும் சொல்லியிருப்பாங்க. நம்ம எஸ்பிசிஐடி போலீஸ்லாம் பார்க்குறாங்க. ஒவ்வொரு கிராமத்துலேயும் சார் இல்லீகல் மைன்ஸ் வந்துங்க சார் எல்லா இடத்துலையுமே கிராம மக்களுக்கும் அவங்களுக்கும் தகராறு நடந்துகிட்டே இருக்குது. இப்போ கூட நான் வந்து கூடக்கோயிலில் தான் அந்த மக்களோட தான் உட்காந்துருக்கேன். நம்ம போலீஸ் சைடும் எஸ்பி சைடும் எல்லா ரெப்ரசன்டேஷன் இருக்காங்க. கலெக்டருக்கு இது குறித்து நேரடியாகவும் நான் சொல்லியிருக்கேங்க சார். இப்போ நான் அமைச்சராக இருக்கிற போதுங்க சார் ஒரு பிட்டு மணல் எதுவுமே இல்லீகலாக பண்ண மாட்டாங்க சார். எந்த டெண்டரும் கிடையாது, எந்த எதுவும் கிடையாது. திடீர்னு அவங்களாம் வர்றாங்க, கம்மாயிடுறாங்க. அது என்ன ஆகுனா லாண்ட் ஆர்டர் இஷ்யூ சார். நேற்று கூடக்கோயிலில் பெரிய தகராறாகி உள்ளூர் மக்களுக்குள்ளேயே ஒரு பிரிவினை ஏற்படுத்தி குண்டாஸை கொண்டு வந்து நிறையா பண்ணுறாங்க சார். அதே போல் இப்போ திருமாலில் வந்து ஒரு குவாரி இஷ்யூஸ் வந்து நாளையிலேருந்து போராட்டம் பண்ண போகிறோன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு இப்போ போய் நான் அவங்கள்ட்ட பேசி நான் ஐயா கவனத்துக்கு கொண்டு போகிறேன், கலெக்டர் சாருக்கும் எஸ்பி சாருக்கும் கொண்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன் சார். இந்த எல்லாமே இர்ரெகுலராக இருக்கிறதுனால எல்லாம் ஆமாங்க சார். இது சிலிப்பே இல்லைங்க சார். அவங்களா வந்து இப்போ கூடக்கோயிலில் இப்போ நான் கூடக்கோயிலில் இருக்கேன் சார். இப்போ நம்ம அது வந்து கள்ளிக்குடி ஒன்றியம் சார். நம்ம திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி கள்ளிக்குடி ஒன்றியம், கூடக்கோயில், மருதங்குடி, எஸ் வெள்ளாகுளம், அதே போல் திருமங்கலம் ஒன்றியம். இது என்ன பண்ணுறாங்க சார், எந்த சிட்டையும் இல்லை. தாசில்தாரே எல்லாமே லோக்கலாக இதாகி அவங்க மக்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஊருக்கு நாங்கள் பார்க்குறோம், கோயிலை கட்டுறோம், அதை கட்டுறோன்னு ஒரு தரப்பை இது பண்ணுறாங்க, ஒரு தரப்பு போராடுறாங்க. இப்போ எனக்கு மனுலாம் கொடுத்துருக்காங்க சார். நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட 2-3 தடவை நேரடியாகவும் சொல்லிட்டேன். இப்போயும் நான் சாரோடைய கவனத்துக்கு கொண்டு போகிறேன் சார். சார் கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் வந்து அதை கொஞ்சம் எஸ் சார், எஸ் சார், கொஞ்சம் மானிட்டர் பண்ணுறதை கொஞ்சம் தீவிரப்படுத்த சொல்கிறேன் சார். அதுதான் சார். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். வெரி வெல் சார், வெரி வெல் சார். இப்போயே நான் இந்த கம்மாயில் தான் உட்காந்து என் கூட உட்காந்துருக்காங்க. அவங்களும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் சார் வேறு ஒன்றும் இல்லை சார். இப்போ அவங்க முறையாக அனுமதி கொடுத்து டெண்டர் விட்டு பண்ணுறதை யாரும் ஊர் மக்கள் ஆட்சேபனை செய்ய மாட்டாங்க சார். அது இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சார், எல்லாமே இல்லீகல் மைனிங்காக ஏதாவது ஒரு கம்மாயில் போடுறாங்க, திடீர்னு ஒரு 1000 ரோடு 2000 ரோடு தோன்றுறாங்க, அப்படியே போட்டு போயிடுறாங்க. இது என்ன ஆகுதுன்னா குழந்தைகள் யாராவது குளிக்க போகும்போது இறந்து போயிடுறாங்க. அது பார்த்துட்டிங்கன்னா ஆடு மாடு போகும்போது மூழ்கி போயிடுது. இந்த மாதிரி ஒரு தொடர் பிரச்சனை இருக்குங்க சார். அதுக்கு இப்போ தூர் வர்றதுக்கு நாங்கள் குடிமராமத்து திட்டத்தில் இருக்கிற போது அதை மெயின்டைன் பண்ணோம் சார். அது இப்போ இது மாதிரி செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அங்கே உயிரிழப்பு ஏற்படுதுங்க சார், நீர் ஆதாரம் பாதிக்கப்படுதுங்க சார். அதனால் இப்போ மாவட்ட ஆட்சியர் சொல்லிடுறேன் சார், நம்ம சைடில் போலீஸ் சைடில் கொஞ்சம் தீவிரமாக கண்காணிக்க சொல்லி கொஞ்சம் வண்டியை அரெஸ்ட் பண்ணணும் சார். வெரி வெல் சார், வெரி வெல் சார், வெரி வெல் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், வெரி கைண்ட் ஆஃப் சார்.